ஹலோ ஆல், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்டான ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு மே 20 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. மேபி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சும்மா நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை சீரியஸாக நீங்கள் படிச்சுட்டு எழுதுறீங்கனாலும் சூப்பர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன, ஸோ சிலபஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் கொட்டி இருக்கும், ஸோ என்னென்ன போஸ்ட் வந்து அதுக்கு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் 2 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று வந்துட்டு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு போஸ்ட், இன்னொன்று வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி மாதிரியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு சாய்ஸ் என்ன அப்படின்னா வெறும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஸோ த ஜேஆர்எஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இது ரெண்டையும் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கட் ஆஃப் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இதோட கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஜேஆர்எஃப் ப்ளஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் ஸ்காலருக்கு 37,000 வந்துட்டு உங்களுக்கு ஸ்டைப்பண்ட் தான் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு. அடுத்த 2 இயர்ஸ்க்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர் வந்து உங்களுக்கு 42,000 வரைக்கும் ஸ்டைப்பண்ட் கிடைக்கும் இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா. அடுத்து வந்துட்டு நீங்கள் வெறும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரோல் மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களால் பிஹெச்டி அப்ளை பண்ணிக்க முடியும், ஆனால் ஸ்டைப்பண்ட் கிடைக்காது. ஸோ இதுதான் வேரியேஷன் ரெண்டுத்துக்கும். அது வந்து ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து இயர்லி ட்வைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, 2 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு ஜூனில் கண்டக்ட் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்துட்டு டிசம்பரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைனா பிஜி ஃபைனல் இயரில் இருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் இருக்கும்போது தான் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் அட்டென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 1120. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கு 600, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 325. இப்போ நம்ம பார்க்குறது சிலபஸ் என்ன எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்டையர் உங்களோட பிஜி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் நீங்கள் என்ன சிலபஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் என்டையராக யூஜிசி நெட்டுக்கு இருக்கும். ஃபுல்லாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இருக்கும். ஸோ இது வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் சோஷியல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ சோஷியல் ஒர்க்கில் எனக்கு எப்படி யூஜிசி நெட் வந்துச்சு அப்படின்னா என்னோட பிஜி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் நான் படித்தது எல்லாமே எனக்கு வந்துட்டு சிலபஸாக இருந்தது. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் மீடியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுலேயுமே வந்துட்டு எக்ஸாம் மீடியம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ 3 ஹார்ஸ் வந்து எக்ஸாம் இருக்கும். இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2 பேப்பர் இருக்கும். ஸோ பேப்பர் 1ல் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரி தான் இருக்கும். பேப்பர் 2ல் தான் நீங்கள் உங்களோட பிஜி பேஸ் சப்ஜெக்ட்ஸ் சிலபஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்போது சும்மா போயிட்டு நீங்கள் கூகுளில் வந்து யூஜிசி நெட் பேப்பர் 1ன்னு போட்டாலே அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்துடும். இருந்தாலுமே நான் லிங்க்கை வந்துட்டு கீழே கொடுக்குற அந்த பிடிஎஃப் லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேப்பர் 2 வந்துட்டு நீங்கள் என்ன சப்ஜெக்டாக வேணால் இருக்கலாம். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேபி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதையும் சேர்த்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணிவிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கும், பேப்பரில் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பேப்பர் 1ல் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், பேப்பர் 2ல் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. இதில் நெகட்டிவ் மார்க்கிங்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ மார்க்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ அவங்க கொடுக்குற கட் ஆஃப் நீங்கள் ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஜேஆர்எஃப்ஓ இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ அட்டைன் பண்ணிடலாம். வந்துட்டு 2 ஷிஃப்டான எக்ஸாமாக இருக்கும். இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பிரித்து எழுத சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 2 ஷிஃப்டாக பிரிச்சுடுவாங்க. மார்னிங் 9 to 12 ஒன்று, அப்புறம் 3 to 6 ஒன்று அப்படின்னு சொல்லி பிரிச்சுடுவாங்க. இது ஷிஃப்ட்டில் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு அட்மிட் கார்ட்லேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க சென்டர் என்ன. ஸோ நீங்கள் எப்போ அங்கே வந்துட்டு போய் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே வந்துட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த வீடியோவும் நான் இனி ஃபியூச்சரில் வந்துட்டு மேபி அதுக்கு ரெக்வஸ்ட் வந்துச்சு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அது என்னென்னன்றதை போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட். யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதிட்டு வாங்க.